இன்றைக்கி சண்டே சிக்கன் மட்டன் ஏதாவது செய்யலான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பக்கத்து வீட்டிலேருந்து வந்த மீன் வாசனை, மீன் குழம்பு வாசனை என்னை இழுத்துது. எனக்கும் ஆசை வந்துடுச்சு. சரின்னு மீனை எடுத்துகிட்டு வந்து பீஸ் போட்டு மசாலாலாம் தடவி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கிட்டேன். எப்பயும் செய்கிற மாதிரி இல்லாமல் இந்த தடவை டிஃப்ரெண்ட்டாக செய்யலான்ட்டு புளி கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். சட்டி வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி வடகம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு அரைச்சி வச்ச பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை இது மூணுத்தையும் போட்டு நல்லா வணக்கிட்டேன். பச்சை வாசனை போகிற வரையிலும் வணக்கிட்டு இந்த புளி தண்ணியில் தக்காளி, மஞ்சள், மிளகாத்தூள், மீனுக்குன்னே மீன் மசாலாவை போட்டு இதுக்குன்னே தனியாக அரைச்சி வச்ச மிளகாத்தூள் அதையும் போட்டு நல்லா கலக்கிட்டு இந்த சட்டியில் இதை ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். போட்டுட்டு மூடி வச்சிடணும். நல்லா கொதித்து தண்ணியெல்லாம் சுண்டி அந்த மிளகா ஸ்மெல்லெல்லாம் போயிட்டு நல்லா ரெடியாக இருக்கும். அப்போ இந்த பொரித்து வச்ச மீன் துண்டுகளை அதில் நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு நிறுத்திடலாம். அந்த சட்டியில் இருக்க சூட்லேயே அது நல்லா அந்த குழம்பெல்லாம் அந்த மீன் இழுத்துக்கிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக ஆகிடும். ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எதிர்பார்த்ததை விட சூப்பராகவே இருந்தது மீன் குழம்பு.